அரசு கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கோவிச்செழியன் அறிவிப்பு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி மூலம் விரைவில் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். தொடர்பாக நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒவ்வொரு நாளும் மருத்துவம், உயர்கல்வி அவற்றின் மேம்பாட்டுக்காக தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திவிட்டு வருகிறார். உயர்கல்வியில் தமிழக மாணவர்கள் என்றும் உயர்ந்த நிலையில் திகழ வேண்டும் என்பதற்காகவும், தொழில்நுட்ப துறையில் உலக நாடுகளுக்கிடையே உள்ள போட்டியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தாலும், வேலை தேடுபவர்களாக இல்லாமல் தொழில் முனைவோராக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் மாணவ மாணவிகள் உயர்கல்வி பெற பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும், சுயமரியாதையுடன் உயர்கல்வி பயிலவும் புதுமை பெண்கள், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலம் மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4½ ஆண்டுகளாக 37 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நடப்பு கல்வியாண்டில் மட்டும் 16 புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 15,000க்கும் மேற்பட்ட கூடுதல் மாணவர்கள் சேர்க்கை இடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப அந்தந்த பகுதியில் உள்ள தொழில்முறைக்கு ஏற்ற பல்வேறு புதிய பாடப்பிரிவுகளும் தொடங்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் எந்த வகையிலும் பாதிப்படையக்கூடாது என்ற எண்ணத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக முதல்வர் ஆணையிட்டுள்ளார். இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.